ஜூன் 2. ஸோ ஜூன் 2 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டேங்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா உலகம் பூரா சுமார் 4 கோடிக்கும் அதிகமான செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து உலகம் பூரா வந்து இருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி செக்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள மரியாதை செலுத்துற விதமாக தான் அந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. உலகத்திலே பழமையான தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா விபச்சாரம் தான். செக்ஸ் ஒர்க்கிங் ஒர்க்கர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே பழமையான தொழிலாக இருக்குது. ஸோ இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸால் என்ன சொசைட்டிக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுனால தான் உலகத்தில் வந்து ரேப் கேஸ் கம்மியாக இருக்குது, பெண்களை அபியூஸ் பண்ணுறது எல்லாமே கம்மியாக இருக்குது. இதனாலவே இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது தான் அதை வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அவன் இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வோல்க்ஸ்வேகன் பஸ் டேங்கிறாங்க. வோல்க்ஸ்வேகன் பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ பஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமான ஒரு பஸ்ஸாக இருக்குது. இந்த அன்னைக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து டூரிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் வந்து ரோட் ட்ரிப் வந்து போவாங்களா. ஸோ அதுக்காகவே இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இந்தியன் சிட்டிசன்ஷிப் டேங்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு இருக்குது. ஸோ அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய இந்திய வாழ் குழந்தைகள் எல்லாத்துக்கும் இந்தியனுக்கும் சிட்டிசன்ஷிப் இருக்கும், அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஸோ அந்த ஆக்ட் வந்து இப்போ தான் வந்து 1942 திங்க். ஸோ ஐ திங்க் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வந்து கொண்டு வந்தாங்களா. ஸோ அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 2. ஸோ இது போக உங்களுக்கு ஜூன் 2 வேறு ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்தநாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்தநாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.